இந்த டிஐவை டிவைஸ் செஞ்சு உங்களால எந்த ஆடியோ டிவைஸ் வேணாலும் செக் பண்ண முடியும். ஸோ இது மெயினா இன்ஜினியர்ஸ்க்கு அப்புறம் ரிப்பேரிங் பண்ணவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும்னா நம்மள செஞ்சே காமிச்சிருந்தேன், அப்பதான் உங்களுக்கு சுலபமா புரியும். ஸோ நான் இந்த டிவைஸ் எதுக்காக பண்ணேன்னா, உங்க வீட்டில் எப்போதும் ஆடியோ சிஸ்டம்ஸ் அப்புறம் ஹெட்ஃபோன் எல்லாம் திடீர்னு ஃபால்ட் ஆயிடும். ஸோ அதில் என்னதான் ஃபால்ட் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஆடியோ சிஸ்டம் மாதிரியே ஒரு ரேடியோ வச்சிருக்கேன். ஏன்னா அது ஸ்பீக்கர் தான் இருக்கு, அது வீணா போகும். இப்போ ரிப்பேரிங் பண்ணவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ வந்து ஆடியோ சிஸ்டம் வேலை செய்யலைன்னா ஸ்பீக்கர் போயிடுச்சா இல்ல போர்டே போயிடுச்சான்னு தெரியாது, குழப்பத்திலேயே இருப்பாங்க. அதுக்கு தான் இந்த டிவைஸை பண்ணேன். இது என்ன பண்ணுன்னா, இப்போ இந்த ஆடியோ அவுட்புட்ல இந்த ரெண்டு பின்னையும் சொருகினோம்னா இதுல இந்த ஆடியோ அவுட்புட் வந்தா போர்டு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம், ஸ்பீக்கர் தான் தப்பா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். நான் சொன்னேன்ல கொஞ்சம் பேரால மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க. இந்த டிவைஸ் இன்ஜினியர்ஸ்க்கும் ரிப்பேரிங் பண்ணவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸ் நீங்களும் பண்ணோம்னா கீழே கமெண்ட்ஸ்ல ஆடியோ டெஸ்ட்னு டைப் பண்ணுங்க. நான் இதை எப்படி பண்ணதுன்னு ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். அப்படியே மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.